புங்குடுதீவு ஒரு வளமான பிரதேசமான வரமான கிராமமாக இடம் வந்து உண்மையிலே பற்றிய காடுகளாக இருந்தது. இன்றைக்கு இதை நாங்கள் ஒரு பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ஊர் சார்ந்த ஒரு மகத்துவத்தையும் வெளி உலகுக்கு எடுத்து எம்பிய ஒரு இந்த நிகழ்வுக்கு கேட்பதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். பூர்ண சகாய லபாதினம். அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நாளில் ஒரு பயணம் போய் கொண்டிருக்கிறோம். எங்கே போய் கொண்டிருக்கோம்டா புங்குடுதீவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். புங்குடுதீவில் பல சிறப்பான விஷயங்களை இந்த காணொலியில் வந்து தொகுத்து தருவதற்காக நான் இப்போ புங்குடுதீவை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். புங்குடுதீவை பொறுத்தவரையில் பல முன்மாதிரியான விஷயங்கள் பல்லாட்டி முன்னேற்றகரமான செயற்பாடுகள் வந்து இடம்பெற்று கொண்டே இருக்குது. இந்த புங்குடுதீவை ஒரு வளமான பிரதேசமான வரமான கிராமமாக வளமான ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடியவர்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக பல்வேறு செயற்பாடுகளை வந்து இதன் ரீதியாக வந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியாகத்தான் இன்றைய நாளிலும் பல்வேறு விஷயங்களை கொண்டதாக பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டதாக ஒரு வரலாற்று சாதனையை பதிவு செய்திருப்பதாக புங்குடுதீவினுடைய பல விஷயங்களை வந்து இன்றைய நாளில் பார்க்க போகின்றோம். காலை வேளை இந்த வீதியில் பயணிக்கும் பொழுது ஒரு மப்பும் மந்தாரமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வானவில்லினுடைய ஒரு அற்புதமான காட்சியை இந்த வீதியில் பயணம் செய்யும் பொழுதே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இயற்கை தனக்குள்ளே மறைத்து வைத்திருக்கக்கூடிய அழகுகளில் இந்த வானவில்லும் ஒன்று எப்பாச்சும் இருந்தால் எங்களுடைய கண்ணுக்கு பார்வைக்கு வந்து தென்படக்கூடியமாக இருக்கும். அப்படியாக இந்த புங்குடுதீவை வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதியாக உருமாற்ற வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி இந்த மக்களை இங்கே நிலை கொள்ள வைக்க வேண்டும். இல்லாட்டி இங்கே இந்த இடத்தை தேடி சுற்றுலா பயணிகளை வர வைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கோடு பலரும் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியாகத்தான் இன்றைய நாளையும் இங்கே மேம்படுத்தப்பட்ட பல விஷயங்கள் இடம்பெற்றிருக்குது. அந்த விஷயம் சம்பந்தமாக பார்க்கலாம். மேலும் என்னென்ன விஷயங்கள் இவர்கள் செய்ய போகிறார்கள், குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய தொல்லியல் திணைக்கத்துடன் இணைந்து சில விஷயங்களை செய்கிறார்கள். அப்படியாக பல முக்கியமான விஷயங்களை வந்து இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியது அனைவரும் இந்த புங்குடுதீவு என்றாலே முதல் ஞாபகத்துக்கு வரக்கூடியமாக இருக்கக்கூடியதான் இந்த கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய இந்த வரவேற்பு வளைவு, கண்ணகிபுரத்துக்கு செல்லக்கூடிய இந்த வாயில் வளைவு. இதே ஒரு நிறைய மக்கள் இதில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு சுற்றுலா பிரதேசமாகத்தான் இந்த பிரதேசத்தையும் பார்க்குறோம். இங்கே வரக்கூடிய சிங்கள மக்களாக இருக்கட்டும், வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களாகட்டும், இந்த இடத்துல 2 படம் பிடித்து அவர்களுடைய சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்குறோம். கண்ணகிபுரம் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களை வரக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த கண்ணகி அம்மன் ஆலயம் இருக்குது. புங்குடுதீவில் மிக அழகான ரம்மியமான தோற்றத்தோட கடற்கரை அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம். மிகப்பெரிய அளவிலாக நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். அந்த தூண்களுடைய அமைப்பாக இருக்கட்டும், 4 புறமாக இருக்கக்கூடிய கோபுரங்களுடைய அமைப்பாக இருக்கட்டும், ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக தனிச்சிறப்பாக புங்குடுதீவில் இருக்கக்கூடியது. அதிகளவான பக்தர்கள், அதே சமயம் உள்நாட்டு வெளிநாட்டவர்கள் வருகை தந்து வழிபட்டு செல்லக்கூடிய ஒரு தலமாகவும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு தலமாகவும் புங்குடுதீவில் இருக்கக்கூடியது இந்த கண்ணகி அம்மன் ஆலயம். அப்படியாக இந்த அம்மன் ஆலயத்தை பார்த்து கொண்டு நாங்கள் அங்காலே ஒரு பிரதானமான இடத்திற்கு செல்ல போகின்றோம். இப்போ இந்த அம்மனுடைய ஆலயத்தினுடைய அழகையும் வந்து நாங்கள் பார்த்து கொண்டே போகலாம். ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் என்று வழங்கப்படுகின்ற புங்குடுதீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய அந்த அழகிய தோற்றத்தை தான் பார்க்குறீங்கள். பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆலயம் உற்சவ காலங்களெல்லாம் மிகச்சிறப்பாக இங்கே விழாக்கள் வந்து இடம்பெறும். திருவிழாக்கள் ஒவ்வொன்றுமே தனிச்சிறப்பாக இடம்பெறும். அம்மனுடைய அலங்காரங்கள் எல்லாமே பார்ப்பதற்கு அவ்வளவத்திற்கு தனித்துவமாக ரம்மியமாக இருக்கும். இங்கே ஆலயத்தினுடைய தீர்த்தக்கேணியுடன் அம்மனுடைய அந்த ஆலயத்தினுடைய அழகு எல்லாமே பார்ப்பதற்கு மெய்சிலிருக்கக்கூடிய விதத்திலே இருக்கும். புகைப்படங்கள் எல்லாமே மிக அருமையாக இந்த இடத்துல நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படியாக அன்னையினுடைய ஆலயத்தினுடைய முன்பகுதி இது. அங்கே சவுக்கு மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி. அதே மாதிரி அதை தாண்டி அங்காலே கடற்கரை. அதை அப்படியாக நாங்கள் அந்த வீதியினூடாகவே பயணிக்கும் பொழுது புங்குடுதீவு வெளிச்ச வீடு, புங்குடுதீவினுடைய வெளிச்ச வீடு கூட புங்குடுதீவில் ஒரு அடையாளமாகத்தான் திகழுது. அந்த இடத்தை இப்பொழுது ஒரு சுற்றுலா தலமாக மாற்ற வேண்டும். அதாவது கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு அதிகளவான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். இங்கே வரக்கூடியவர்களை புங்குடுதீவினுடைய வெளிச்ச வீட்டிற்கும் வர வைத்து தங்களுடைய அடையாளத்தையும் காண்பித்து அதையும் ஒரு சுற்றுலா தலமாக மாற்றக்கூடிய செயற்பாடு தான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த வெளிச்ச வீடு வந்து
தொல்லியல் திணைக்களத்திற்கு உரித்துரிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏனென்றால் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து தொல்லியல் திணைக்களம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. அப்படியாக அந்த வெளிச்ச வீட்டு பகுதியும் தொல்லியல் திணைக்களத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் இவர்கள் தங்களுடைய விடாமுயற்சியால் அந்த தொல்லியல் திணைக்களத்துடன் கதைத்து அங்கே சில விஷயங்களை செய்வதற்கான அனுமதிகளை பெற்று இப்பொழுது அந்த இடம் வந்து துப்புரவு செய்யப்பட்டு ஒரு நேர்த்தியான இடமாக மாற்றப்பட்டிருக்கு. நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய முன்னைய காணொளிகளில் வந்து நான் இது சம்பந்தமாக ஒரு இங்கே காண்பிக்கும் பொழுதும் இருந்த விஷயமும் இப்பொழுது காண்பிக்கும் போது இருக்கக்கூடிய மாற்றங்களை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இங்கே நீங்கள் பார்க்கலாம், வெளிச்ச வீடு என்று சொல்லப்படுகின்ற இடம். ஆனாலும் இது வெளிச்ச வீடு அல்லது நில அளவை கோபுரம் என்ற மாதிரி கூட இந்த இடத்துல சொல்லிடுறேன். தொல்லியல் திணைக்களம் இந்த இடத்துல வந்து நில அளவை கோபுரம் இது என்ற மாதிரியாக வந்து இந்த இடத்துல பதாகைகளையும் வச்சிருக்கணும். அப்படியாக இப்பொழுது இந்த பகுதி சுத்தமாக்கப்பட்டு புதுப்பொழிவு தரவோட காட்சி தரக்கூடிய விதங்களை நீங்கள் பார்க்குறீங்க. அங்கே இருக்கக்கூடிய கிணறு அந்த பகுதி மற்றது இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாமே துப்புரவு செய்யப்பட்டு பட்டை காடுகளாக இருந்த பகுதிகள் தற்பொழுது இங்கே துப்புரவு செய்யப்பட்டு அடுத்த கட்ட பணிகளை நோக்கி நகரக்கூடிய இந்த செயற்பாடுகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் அதோடு அவர்களுக்கு ஒத்துழைப்பாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் என நிதி அனுசரணை எல்லாமே வழங்கி, குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர் நிதி அனுசரணையை வழங்க, இங்கே இருக்கக்கூடியவர் தங்களுடைய வழக்குகளை பயன்படுத்தி ஆளணிகளை பயன்படுத்தி இந்த விஷயங்களை வந்து நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்குது. அழகிய ஒரு கடற்கரைக்கு முன்னாலே தான் இந்த விஷயம் இருக்குது. அதனால் சுற்றுலா பயணிகளை இலகுவாக ஈர்க்கக்கூடிய விதத்தில் வெவ்வேறுபட்ட விஷயங்களை வந்து இந்த இடத்துல மேற்கொண்டு இவர்கள் வந்து இதையும் ஒரு புங்குடுதீவின் அடையாளமாக இருக்கக்கூடியதை பலரும் வந்து பார்க்கக்கூடிய விதத்தில் வந்து மாற்றம் செய்வதற்குரிய ஒரு முன்னேற்பாடான செயற்பாடை தான் இன்றைய நாளில் இந்த இடத்துல தொல்லியல் திணைக்களத்தோடு இணைந்து செய்ய போயினோம். தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இன்றைய நாளில் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த விஷயங்கள் என்னென்னு. வணக்கம். வணக்கம். என்ன விஷயம் இன்றைய புங்குடுதீவினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த வெளிச்ச வீட்டுக்கு அருகில் வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்? நாங்கள் இந்த வெளிச்ச வீட்டு வந்து நாங்கள் ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்காக தொல்லியல் திணைக்களத்துடன் நாங்கள் கடிதம் மூலம் அவரிடம் போய் நேரடியாக கதைத்தோம். அவர்கள் இன்றைய தினம் வருவதாக கூறியிருக்கிறார்கள். அதற்காக அவருடைய வருகைக்காக நாங்கள் இதில் காத்திருக்கின்றோம். அதே இந்த கட்டிடம் வந்து எனக்கு 1968ஆம் ஆண்டிலிருந்து எனக்கு தெரியும். அப்பொழுதே இருந்து எங்களுக்கு அருகிலே காணிகள் இருப்பதனாலே அதனால் நாங்கள் அவர் சொல்பேர்கள் வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்கு இன்றைய நாளிலே அவர்களோட அனுமதி கேட்டு அவர்களுடைய பாதுகாத்து தரும்படி நாங்கள் இதை செய்வதற்கு வந்திருக்கிறோம். முதல்ல எப்படி இருந்தது? நீங்கள் அப்போ அந்த காலத்தில் 68ஆம் ஆண்டில் பார்க்கிங்க இதே விஷயம் இப்படியே தான் இருந்தது? இப்படியே இருந்தது, நல்ல அழகாக இருந்தது. இதில் ஒரு கட்டிடம் இருந்தது, இதில் கட்டிடங்கள் இருந்தது, இதில் வந்து ஆக்களெல்லாம் வந்து போய் கொண்டிருந்தவையால் இருந்தது. நாங்கள் அதை பார்த்து கொண்டிருந்த நாங்கள் இன்றைக்கு இதை நாங்கள் ஒரு பெரிய ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக, அதாவது டிஆர்எம் தீபனும் தீப்பாயங்குழு மயூரனும் உங்களுடைய மக்கள் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவர் சுவிஸ் ரஞ்சன் அவர்களின் வேண்டுகோளுக்கு நாங்கள் இந்த இடத்தில் வந்து நிற்கின்றோம். அவர்கள் இப்பொழுது ஒரு சிறிது நேரத்தில் இங்கு வருவதாக கூறியிருக்கிறார்கள். அவர்களோட கதைத்த பின்பு மீதியை நாங்கள் உங்களுக்கு நன்றி. இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியமாக இருக்கும் தொல்லியல் திணைக்களத்திலேருந்து இந்த இடத்துல வருகை தந்திருக்கிறார்கள். வடமாகாணத்தினுடைய உயர் அதிகாரி உட்பட இந்த பகுதிகளைச் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் தொல்லியல் அதிகாரிகள் இந்த இடத்திலே வருகை தந்து, தொல்லியல் திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த இடத்திலே வருகை தந்து இந்த கட்டிடம் தொடர்பாகவும் இவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் இங்கே ஆராயக்கூடிய அந்த விஷயங்களை தான் நீங்கள் இப்பொழுது பார்க்குறீங்க. உண்மையாகவே இந்த கட்டிடம் ஒரு மிக தொன்மையான கட்டிடம். கட்டிடத்தினுடைய உட்பகுதி முருகை கற்களாலும் வெள்ளை கற்களாலும் கட்டப்பட்டிருக்கக்கூடியது. வெளிப்பகுதி வந்து பின்னர் சீமெந்துகளாலே வந்து பாதுகாப்பிற்காக இந்த இடத்துல சீமெந்துகளால் பூசப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம். அப்படியாக அங்காளிப்பக்கம் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் அது சம்பந்தமாகத்தான் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ஆரம்பகால தொன்மையான கட்டிடம், முருகைக்கல்லாலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நீங்கள் அங்கே பார்க்கலாம். මේක ඉස්සර තිබ්බ විදියට මේක ප්ලාස්ටික් කරලා තියෙනවා. වෙන මොකද නැහැ සර්. එහෙමද? මේක ඉස්සර තිබ්බ ෆොටෝස් දිනවා අපිට. இந்த இது எப்போ உடைஞ்சானது? சார் இது தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஆனது முதல்ல உடைச்சிட்டு என்ன? இந்த பில்டிங். இது என்னத்துக்கு பாவிச்சது? இது அளவே இல்ல அது சரி. இந்த பில்டிங் 80ஆம் ஆண்டுக்கு முதலே அழிஞ்சிட்டு.
என்னதுக்கு பாவிச்சிருந்தது 77 எல்லாம் இப்படியே தான் இருக்குது. என்னத்துக்கு பாவிச்சாங்கன்னு தெரியல. யார் தாங்க தெரியாது. நாங்கள் இதில் தோட்டம் செய்ய வைக்கல, இது அழிஞ்சிடுது. யாரும் பேது போனாங்களா கேட்டு பாருங்க வச்சுருக்க யாரும் அப்படி தெரிஞ்சாக்கள் இல்லை. தெரிஞ்சாக்களா இருக்க போகிறது. அந்த காலத்திலே இதில் சீட் ஒன்று இருக்கு. 77 78 எல்லாம் சீட் இருக்கு. இப்படியே வந்துருந்தோம். இது பில்டிங் இருந்ததா மேலே இதுக்கு இல்லை இல்லை, இதுக்கு மேலே பில்டிங் இது கட்டிடம் இருந்து இந்த நெட் மாதிரி அடிச்சிருந்தது, இந்த அரைச்சி வேற மாதிரி இருந்தது. இதுல இப்ப உங்களை இப்ப பிளான் என்ன சார் இருக்கு? என்ன செய்யணும்? வேற என்ன டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்குற மாதிரி வச்சிருக்கொண்டு இது என்ன அந்த சிறுவர் அந்த என்ன போட போறீங்களா? சிறுவர் பூங்கா மாதிரி அந்த சர்க்கஸ் அதுகள் இதுகள் அப்படி போட்டு கதிரியல் போட்டு வந்து சனங்கள் இருக்கிற மாதிரி ஒரு டாய்லெட் கட்டி அப்படி ஏரியாவை உங்களோட நோக்கம் இதை சுற்றுலா ரீதியாக வளர்ப்பதும் இந்த மேலே பொறுமையாக பாதுகாக்கிறது கொண்டு போகும். இந்த ஹெரிட்டேஜ் இது உங்களுக்கு ஒரு அடையாளம், உங்களுக்கு இந்த அடையாளமாக இருக்குது. அதை பாதுகாக்கிறதும் இந்த இடத்தை சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு ஏற்ற வகையிலையும் இங்கே லோக்கல் எக்கனாமிக்கை டெவலப் பண்ணுறது கொண்டு போடும். என்ன ஏன் இதை செய்ய இங்கே ஒரு பார்க்கிங் பெறணும், ஆக்கள் வேற இங்கே சின்ன ஒரு கடை வேறலாம். அது அப்படி என்ன இதை நீங்கள் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இயலாது. இப்போ காசு தருகிறோம் வேந்து நாளைக்கு அதால இதையும் long term நமக்கு இவாச மேக லோக்கல் எக்கனாமிக் அண்ட் டெவலப் करने விதியத பிளான் करने के திணைக்கள உதவி பணிப்பாளர் நாயகம் திரு பண்டுள்ள ஜீவாவும் தொல்லியல் திணைக்கள வடமாகாண பொறுப்பாளர் ஒருவரான திரு காபிலன் அவர்களும் தொல்லியல் திணைக்களத்தின் வடமாகாண அலுவலக பொறுப்பாளர் ஒருவரான திரு அருள்ராஜா அவர்களும் தொல்லியல் திணைக்களத்தின் தீவக பொறுப்பாளரான ரோகிணி அவர்களும் இங்கே வருகாந்திருக்கின்றார்கள். அவர்களோடு எமது பிரதேச சபை உறுப்பினர் சஞ்சீவன், பொது சமூக சேவையாளர் பம்பா, எமது இந்த பொறுப்பை ஏற்றி நடத்துவதற்கு துணிந்து நிற்கின்ற சுலோசனா தலவாரசிங் அவர்களும் இங்கே வருகாந்திருக்கின்றார்கள். இன்றைய நிலைமையில் புங்குடியில் இவ்வாறு ஒன்று இருக்கின்றதை அறிந்து இதை நாங்கள் புங்குடுதியின் பெருமைக்காக மாற்ற வேண்டும் என்று விரும்புகின்ற முன்னாள் சுவிஸ் விழிப்புணர்வு ஒன்றியத்தினுடைய மக்கள் விழிப்புணர்வு ஒன்றியத்தினுடைய தலைவர் சுவிஸ் சஞ்சன் அவர்கள் தன்னுடைய முயற்சியின் காரணமாக எவ்வாறு பெருக்குமரத்தை ஒரு நிலவுக்கு கொண்டு வந்தாரோ அது மாதிரி இதையும் கொண்டு வர வேண்டும் என்று தீர்ப்பாய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கின்ற தரமலிங்கம் மயூரன் அவர்கள் தன்னுடைய நிதி பங்களிப்பின் மூலம் இதை எவ்வாறு செய்ய முடியும் என்று அந்த குழுவினர் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள். இதற்கான செலவுகளை தாங்கள் தருவதாகவும் அவ்வாறு தருவதற்கு தயார் இருப்பதனால் அதை ஒழுங்கான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று அறிஞர்களுடன் தொடர்பு கொண்ட போது அவர்கள் தொல்லியல் திணைக்களத்தோடு தொடர்பு கொண்டு இன்றைய நாளிலே அவர்கள் இங்கே வருகிறது சில ஆலோசனையை கூறியிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆலோசனை அடிப்படையில் இந்த தொல்லியல் பொருளை தங்களுக்கு அடையாள சின்னம் என்பதை மறக்க முடியாது. ஆனால் இந்த காணி சம்பந்தமான விடயத்தையும் ஏனைய அபிவிருத்தி சம்பந்தமான விடயத்தையும் நீங்கள் பிரதேச செயலருடனும் மாகாண பிரதேச சபையுடனும் அடுத்து நீர்ப்பாசன கடலோர நீர்ப்பாசன பகுதிகளோடும் தொடர்பு கொண்டு அவர்கள் அனைவரையும் அழைத்து பிரதேச செயலகத்தில் ஒரு ஒன்றுகூடலை ஏற்படுத்தினால் அந்த ஒன்றுகூடலில் தாங்களும் வருகிறது அதற்கான முழு ஆலோசனையும் செய்து அதன் பின்னர் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் என்பதை கூறியிருக்கின்றார்கள். அதுவரையும் இந்த காணியினுடைய எல்லை இனம் சரிவர தெரியவில்லை. அது சம்பந்தமாக எமது தீவகத்துக்கு பொறுப்பாளராகிய ரோகிணி அவர்கள் பிரதேச செயலருடன் தொடர்பு கொண்டிருக்கின்றார். அது இன்னும் அதற்கான முடிவும் இன்னும் கிடைக்கவில்லை. விரைவில் அதனுடைய காணியின் அளவு திட்டமும் நமக்கு கிடைத்திருந்தால் அதனை பயன்படுத்தி பிரதேச சபை உறுப்பினர் திருவாளர் சஞ்சீவன் அவர்கள் பிரதேச சபை தவசாளர்களுடன் தொடர்பு கொண்டு நேரடிய வேலைகளையும் செய்வதற்கான ஆவணங்களையும் செய்வார் என்பதையும் இந்த அபிவிருத்தி சம்பந்தமான முழு பொறுப்பையும் திருவாளர் தம்பா அவர்கள் தான் முன்னெடுத்து செய்வதாக உறுதியளித்திருக்கின்றார். இதற்கான ஏற்பாடுகளை தான் செய்வதாக திருமதி சுலோசனா தனபாலசிங் அவர்கள் முயற்சி எடுத்திருக்கின்றார். அவர் இந்த தாயக சார்பாகவே அதை செய்வதாக கூறியிருக்கின்றார். ஆகவே அதன் மூலம் எங்கெங்கு தொடர்பு கொள்ள வேண்டுமோ அங்கெல்லாம் தொடர்பு கொண்டு அதற்கான முடிவினை பெற்று தொடர்ந்து சேவையாற்ற வேண்டும் என்பதை
கூறிக்கொண்டு இங்கு வருகை வந்திருக்கின்ற ஒரு சிலருடைய அபிப்பிராயத்தையும் இந்த வீடியோவின் கருத்தாக சொல்லுமாறு வேண்டுகின்றோம். අවසරයි அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். අවස්ථාවේදී අපි සතුටු වෙනවා இந்த உங்கள் ஒழுங்கமைப்பை இட்டு இந்த மரபுரிமையை பாதுகாப்பதில் தாங்கள் இணைந்துள்ளதை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். විද්‍යා ස්මාරකයක් ආශ්‍රිතව සංචාරක ප්‍රවර්ධනය උදෙසා යම්කිසි වැඩපිළිවෙලක් සංවිධානය කිරීමට ඔබ වහන්සේලා සූදානම් වීම පිළිබඳව தொல்லியல் மையத்தின் பராமரிப்போடு சுற்றுலா சார்ந்த வகையான அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு தாங்கள் இணைந்துள்ளவே நாங்கள் இந்த இடத்திலே கலந்துரையாடலுடன் அறிந்து கொண்டோம். ඒ සඳහා පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවේ பூர்ண சகாய லபா දෙනවා. இந்த வகையிலே தொல்லியல் துறைக்களம் தங்களது செயற்பாடுகளுக்கு எமது பூரணமான ஆதரவினை தெரிவித்துக் கொள்கின்றோம். මෙම ස්මාරකයේ විදර්ශනයට හානියක් නැති වෙන පරිදි සිදු කරන ඕනෑම සංවර්ධන වැඩකට අපේ සහාය දෙනවා. இந்த மரபுரிமை சின்னத்தின் பழமைக்கு பாதுகாப்பு ஏற்படாத வகையில் நடைபெறுகின்ற சகல அபிவிருத்தி திட்டங்களுக்கு எங்களால் முடிந்த ஆதரவையும் வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றோம். ඒ සඳහා අපේ අනෙකුත් පාර්ශවකරුවන් වන ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලය, ප්‍රාදේශීය සභාව, විරල සංරක්ෂණ දෙපාර්තමේන්තුව, ඊට පස්සේ සංචාරක ප්‍රවර්ධන කාර්යාංශය ඇතුළු අනෙකුත් ආයතන සම්බන්ධ කරගත්තොත් මේ කාර්යය වඩාත් සාර්ථකව අවසන් කරන්න පුළුවන් වෙනවා. இச்செயற்பாட்டுக்கு எங்களுடன் பிரதேச செயலகம், பிரதேச சபை, கரையோர பாதுகாப்பு திணைக்களம், துறைமுக அதிகார சபை மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி திணைக்களம் போன்றவற்றோடு இணைந்து செயற்படும் போது மிகவும் சிறப்பான வகையிலேயும் வெற்றிகரமாகவும் இந்த செயற்பாட்டை கொண்டு செல்ல முடியும். අපි සියලු දෙනාම ඉදිරියේදී සාමූහිකව හමු වෙලා සාකච්ඡා කරලා ක්‍රමවත් සැලැස්මකට අනුව මේ කාර්ය කරමු කියලා යෝජනා කරනවා. நாங்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கலந்துரையாடி சிறந்த அபிவிருத்தி திட்டத்தினை உருவாக்கி எல்லாரும் இணைந்த வகையில் அபிவிருத்தியினை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன். நன்றி. அப்படியாக இந்த இடத்துல தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் தாங்கள் இதற்கு பூர்ண ஒத்துழைப்பு தருவதாகவும் மற்ற திணைக்களங்களுடன் கலந்தாலோசித்து இது சம்பந்தமான ஒரு முடிவை எடுக்குமாறு அந்த இடத்துல கூறி சென்றிருந்தார்கள். அப்படியாக அந்த பழமையான வரலாற்று கட்டிடம் புங்குடுதீவின் ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியதை அவர்கள் ஒரு சுற்றுலா இடமாக மாற்றுவதற்குரிய ஏற்பாடுகள் இன்றைய நாளில் இருந்து அங்கே இருந்து ஆரம்பிக்கப்படுகிற அந்த விஷயம் இடம்பெற்றிருந்ததை பார்க்கலாம். அப்படியாக இப்பொழுது நாங்கள் புங்குடுதீவில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அழகான பகுதி, அழகான இடம். நாங்கள் இப்போ செல்லக்கூடியது ஒரு கடற்கரை அன்றிய பகுதியாக சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். தங்களுடைய கிராமத்தை, தங்களுடைய பகுதிகளை தாங்களே வளப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல் அளவு பெரியது. அப்படியாகத்தான் இந்த இடத்துல கூட கனடாவில் உள்ள திவ்யன் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் இணைந்து இந்த கடற்கரையை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றியாங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இருக்கை வசதிகள், கதிரைகள் எல்லாமே போடப்பட்டு துப்புரவாக்கப்பட்ட நிலையில் இந்த விஷயத்தை அவர் இது ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறுபட்ட விஷயங்களை இந்த இடத்துல செய்திருக்கிறார். அப்படியாக அவர்கள் இந்த இடத்தை பொறுப்படுத்தி இது ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றி அமைத்த வேளையில் அதை அரசு தங்களுடைய பொறுப்பில் இந்த விஷயத்தை, இந்த இடத்தை பொறுப்பில் எடுத்திருக்கிறோம். அதன் பின்னர் இந்த இடம் ஒரு சீரில்லாத நிலைக்கு திருப்ப மாற்ற பெற்றதால் அதன் அடிப்படையில் அவர்கள் மீளவும் குறிப்பாக இந்த விஷயத்தை முன்னர் செய்திருந்த கூடியவர்கள் இந்த இடத்தை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்றுவதற்காக புனரமைப்பு அல்லாட்டி இந்த இடத்தை சீரமைத்திருந்தவர்கள் மீளவும் இந்த இடத்தை துப்புரவாக்கி சீரமைத்திருக்கக்கூடிய அந்த காட்சியில் தான் பார்க்குறீங்க. அப்படியாக தங்களுடைய பிரதேசத்தை பலப்படுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய சேவைகள் அளப்பெரியவை. நான் அப்படிதான் முன்னரே உங்களுக்கு காணொலியில் சொன்னது போல் இப்படியான விஷயங்கள் இந்த இடங்களில் இடம்பெற்று கொண்டே தான் இருக்குது. அந்த கடற்கரை பார்த்தீங்கன்னா பல்மேரா பீச் அல்லது பனங்கூடல் கடற்கரை என்ற மாதிரியாக பனைமரங்கள் நிறைந்த இடத்துல அந்த கடற்கரை இருக்குது. அதனால் அந்த பேர் அதற்கு. அதை தாண்டி நாங்கள் மீண்டும் மீண்டும் சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக இருக்கக்கூடியதான் இந்த புங்குடுதீவினுடைய பெருக்கு மரம் இருக்கக்கூடிய பகுதி. நான் இங்கே வரும்பொழுதெல்லாம் இந்த பெருக்கு மரம் இருக்கக்கூடிய சூழலுக்கு சென்று தான் போவேன். ஏனென்றால் அப்படியான ஒரு ரம்மியமான இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய அந்த சூழல். அருகிலே ஒரு ஆலயம் அமைந்திருக்கும், அங்கே நீங்கள் பார்க்கலாம் கோபுரத்துடன் அழகிய ஒரு ஆலயம் அமைந்திருக்கும். அதே மாதிரி அந்த
மரத்துக்கு கீழே நிற்கும் பொழுது ஒரு புத்துணர்ச்சி வரும். இப்பொழுது அந்த இடத்தை நோக்கி தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அங்கே போய் பார்க்கலாம் எப்படியாக இந்த இப்போ அங்கே இருக்குது என்ற மாதிரி பார்க்கலாம். மரங்கள் எல்லாமே நட்டு செழிப்பாக வந்திருக்கா, என்னென்ன விஷயம் இருக்குது என்றதையும் வந்து நாங்கள் போய் தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியாக இன்றைய நாளில் இந்த இடத்துக்கு தொல்லியல் திணைக்களத்தினரும் வந்து நிற்கிறோம். காரணம் இந்த மரம் கூட தொல்லியல் திணைக்களத்திற்குடைய அவர்களுக்கு கீழே தான் இந்த இடங்கள் கூட இருக்கின்றது என்றால் இதுவும் ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறபடியால் இலங்கையிலே குறிப்பிட்ட சில இடங்களில் மாத்திரமே இந்த பெருக்கு மரம் பெரிய அளவிலான இந்த பெருக்கு மரம் இருக்குது என்றதால் வந்து தொல்லியல் திணைக்களத்தினுடைய அவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த மரத்தினுடைய பகுதி இந்த மரங்கள் எல்லாமே இருக்கின்றது. அப்படியாக இந்த தொல்லியல் இந்த மரமும் கூட ஒரு அடையாளமாகப்படுத்தப்பட்டது, இப்பொழுது ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது என்றதுக்குரிய புலம்பெயர் உறவுகளின் செயற்பாட்டால் தான் பார்த்தீங்கன்னா இந்திய விஷயம் இப்படி மாற்றம் பெற்று இப்பொழுது ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டில் எனக்கு தெரிஞ்சு 2019ஆம் ஆண்டில் வந்து புங்குடுதீவு சுவிஸ் ஒன்றியத்தின் முன்னாள் தலைவராக இருந்த ரஞ்சனண்ணா, சுவிஸ் ரஞ்சன் சொல்லக்கூடியவர், சுவிஸ் ரஞ்சனண்ணாவினுடைய அந்த ஏற்பாட்டில் தான் இது புனரமைக்கப்பட்டு இப்பொழுது வந்து நிறைந்த மக்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்து பார்த்து செல்லக்கூடிய வியந்து செல்லக்கூடிய இடமாக வந்து இந்த இடம் மாற்றம் பெற்றிருக்குது. நாளுக்கு நாள் இந்த இடத்துல வந்து நாங்கள் பல மாற்றங்களை பார்க்கக்கூடியமாக இருக்கும். மரமும் பார்த்தீங்கன்னா மிகச் செழிப்பாக காட்சி தரக்கூடிய அந்த காட்சி. அப்படியாக அதற்கு அருகிலே இன்னும் இந்த இடத்தை சோலையாக்குவதற்காக நிறைந்த மரங்களை வந்து இந்த இடத்துல நட்டிருக்கிறார்கள். அவருடன் இணைந்து பல்வேறுபட்டவர்கள் இந்த இடத்திலே மரங்களை நட்டிருக்கிறார்கள். அதே சமயம் சிறுவர்கள் வந்து இங்கே விளையாடி ஒரு ஓய்வாக ஒரு அமைதியாக இருந்து போகக்கூடிய ஒரு சூழலாக இந்த பகுதி இருக்குது. அப்படியாக இந்த தொல்லியல் திணைக்களத்தை சார்ந்தவர்களும் இந்த இடத்துல வருகை தந்து இந்த மரத்தினுடைய தன்மை தொடர்பாக ஆராய்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். இந்த நடைபாதை அமைக்கப்பட்டது இதெல்லாம் நான் முன்னரே ஒரு காணொலியாக பதிவு செய்திருக்கிறோம். அப்படியாக இந்த விஷயம் எல்லாம் ஏன் திருப்ப காட்சிப்படுத்துகிறோம்னா கட்டாயம் நீங்கள் இங்கே வர வேண்டும், இதை பார்க்கக்கூடியவர்கள் இந்த இடத்திற்கு வர வேண்டும், வந்து இந்த அனுபவத்தை வந்து நீங்களும் பகிர்ந்து பெற்றுக்கொள்ளணும் என்பதற்காக வேண்டி தான் இந்த விஷயங்கள் வந்து காட்சிப்படுத்துது. நைனாதீவில் இருக்கக்கூடிய நைனாய் நாகபூஷணி அம்மனுடைய ராஜ கோபுரத்தினுடைய தரிசனத்தை கூட இந்த இடத்திலிருந்து நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடிய மாதிரி. இப்போ நான் அதை பார்ப்பதற்காக தான் போய்கொண்டிருக்கிறேன். அப்படியான ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான இடமாக வந்து இந்த புங்குடுதீவினுடைய பெருக்கு மரம் இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்குது. இன்னும் இந்த மரங்கள் எல்லாமே வளர்ந்ததற்கு பிறகு நிறைந்த ஒரு சோலையாக இது இருக்கும். ஒரு ரம்மியமான இடமாக இருக்கும். இந்த இடத்துல தொடர்ச்சியாக நான் காண்பிப்பேன் உங்களுக்கு. இந்த இடங்களில் இடம்பெறக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இந்த காணொலிகளூடாக பார்த்து கொண்டே இருக்கக்கூடியமாக இருக்கும். நாளாந்தம் மாற்றங்கள் இடம்பெறுகின்றது. நாளாந்தம் பல்வேறு விஷயங்கள் வந்து முன்னோக்கி சென்று கொண்டே இருக்குது புங்குடுதீவை பொறுத்தவரையில் சில புலம்பெயர் தேசத்து உறவுகளுடைய இந்த செயற்பாடுகளால். அப்படியாக நாங்கள் தொடர்ச்சியாக இப்பொழுது இன்னொரு இடத்துக்கும் சேர்ந்து செல்ல போகின்றோம். பாருங்கள் மரம் எவ்வளோ அழகாக செழிப்பாக பறந்துபட்டு வளர்ந்துருக்குது. இப்படி ஒரு பெரிய மரத்தை பார்ப்பது என்பதே ஒரு அரிதான செயல். அதை தாண்டி இப்பொழுது நாங்கள் இந்த புங்குடுதீவு வீதியால் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது 2 ஆலயங்கள் ஒன்றாக இருப்பதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். ஒன்று முருகப்பெருமானுடைய ஆலயம், மற்றது வந்து சிவபெருமானுடைய ஆலயம். அந்த சிவபெருமானுடைய ஆலயத்தில் கூட சிறப்பாக இப்பொழுது அன்னதானங்கள் வெள்ளிக்கிழமையிலே தினமும் அன்னதானம் வழங்கக்கூடிய அந்த சிறப்பான கைங்கரியம் கூட இங்கே இடம்பெற்று கொண்டிருக்குது. தானங்கள் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லக்கூடிய அந்த அன்னதானம் கூட வெள்ளிக்கிழமையிலே இங்கு சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இந்த புங்குடுதீவு பெருங்காடு முருகன் சிவன் மாரியம்மன் கோயில் பிரதேசங்கள் கூட சுற்றுலாத்தலமாக மாற்றக்கூடிய செயற்பாடுகளை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தை பொங்கல் தினத்திலிருந்து தினமும் வெள்ளிக்கிழமைகளில் தினசரி வெள்ளிக்கிழமைகளில் வந்து அன்னதானம் வழங்கப்படக்கூடிய அந்த நிகழ்வு ஆலயத்திற்கு முன்னாலே இருக்கக்கூடிய இந்த கேணி இது ஒரு மிக புனிதமான கேணி என்ற மாதிரியாக சொல்லியிருந்தார்கள். இதனுடைய வரலாறு எல்லாமே தனித்துவமான வரலாறு என்று கூட சொல்லியிருந்தார்கள். மிக சக்தி வாய்ந்த சிவன் ஆலயத்தின் உள்ளே லிங்கமாக அருட்காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி என மிக ரம்மியமான ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் கூட இந்த இடத்துல புங்குடுதீவில் வந்து அமைய பெற்றிருக்குது. எல்லாம் வல்ல சிவனை மேற்கொண்டு இன்றைய தினம் எமது பெருங்காடு சிவன் ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். இந்த சிவன் ஆலயமானது முற்காலத்திலே
சிவாச்சாரியர் அவர்களால் உருவாக்கப்பட்டு அவர்களால் நிர்வகிக்கப்பட்டு வந்து பின்னர் அவரது மருமகன் சின்னமணி குருக்கள் அவர்களால் நிர்வகிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அவர் மறைந்ததன் பின்னர் அவருடைய மகனார் அருணோதய குருக்கள் அவர்களால் நிர்வகிக்கப்பட்டு வந்து இன்று அவருடைய மகனுக்கு பின்னர் சிவகரன் சர்மா அவர்களுடைய நிர்வாக கட்டமைப்போடு இந்த ஆலயம் வளர்ந்து வருகின்றது. இந்த ஆலயமானது மக்களுக்கு என்றும் சிவன் எதையும் கேட்பதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். ஆகவே சிவன் சிந்தை உள்ளவர்கள் அனைவரும் சிவனை தரிசிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஆலயத்தினுடைய 3 கால பூஜைகளும் நடைபெறுவது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தினுடைய நடேஸ்வரர் ஆலயம், ஐயனார் ஆலயம், ஐயப்பன் ஆலயம் என்றெல்லாம் அமைக்கப்பட்டு அதன் மூலம் அந்த தினங்களை இங்கு விரைவாக சிறப்பாகவும் கொண்டாடி வருகின்றார்கள். அது மட்டுமல்ல, இங்கு வருகின்ற அடியார்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர்களுடைய அன்னதான மடத்திலே அன்னம் வழங்கப்படுகின்றது. அது இறைவனுடைய சித்தமாக அடியார்களுக்கு சிவனடியார்களுக்கு அன்னம் வழங்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தினுடைய பார்வையானது இந்த கேணியிலே விட வேண்டும் என்ற எண்ணக்கருவோடு முன்னுக்கு ஒரு கேணியை அமைத்து அந்த கேணியிலே இறைவனுடைய பார்வை விழ வைத்து அதன் மூலம் ஆலயத்தினுடைய சிறப்பு உயர்வடைய செய்வதற்காக ஒழுங்கமைத்திருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தை வழிநடத்துகின்ற சிவகரன் சர்மா அவர்கள் தன்னை பெரிதாக காட்டாது ஆலயம் வளர வேண்டும், சிவன் ஆலயம் என்றும் சிறக்க வேண்டும், அதற்காக தான் பூர்ணமாக பாடுபடுவேன் என்று கூறிக்கொண்டு எமது சிவனுடைய சிந்தனையை தன்னுடைய எண்ணக்கருவாக கொண்டு தொழில்படுகின்றார். ஏனைய ஆலயங்களுடைய சென்றாலும் சிவனுடைய சிந்தையை மறவாது செயல்படுகின்றவர். அந்த அடிப்படையில் இந்த ஆலய வரலாற்றையும் அவர் மூலம் அறியக்கூடியதாக இருந்தது. என்றாலும் இது அந்தன பெருந்தகையருடைய ஆலயம். ஆகவே அவர்களுடைய சிந்தனையோடு உருவாக்கப்பட்ட ஆலயம். இது எங்களுடைய நாட்டுக்கு வளர்ச்சியாக அருகாமையில் முருகன் கோயிலும் அதற்கு அருகாமையில் மாரியம்மன் கோயிலும் 3 மூர்த்தி தலங்களும் அமைந்துள்ள இந்த கோயில் எல்லோருக்கும் சைவமும் தமிழும் வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கு மக்கள் அனைவரும் சைவத்தையும் தமிழையும் வளர்த்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த கோயில் நிர்வாகத்தை கட்டமைத்து கொண்டு வருகின்ற சிவகரன் சர்மா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை கூறி இந்த அடியனுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். அப்படியாக புங்குடுதீவினுடைய பகுதிகளை புங்குடுதீவை வளப்படுத்த வேண்டும் என பலரும் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சந்தோஷகரமான செய்தியை வந்து புங்குடுதீவில் இருக்கக்கூடிய புங்குடுதீவு மத்திய கல்லூரி மாணவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வந்து நிகழ்த்தி இருந்தார்கள். என்ன விஷயம் என்றால், தேசிய ரீதியிலாலே அவர்கள் வந்து தங்களுடைய வெற்றி சாதனையை வந்து நிலைநாட்டி இருக்கிறார்கள். தேசிய ரீதியில், அதாவது இந்த இலங்கை முழுவதிலுமே 16 வயதுக்கு கீழ்ப்பட்ட மாணவர்கள் அணியில் போட்டியிட்டு 2வது இடத்தை பெற்று ஒரு சாதனையை படைத்து இந்த ஊருக்கும் இந்த பாடசாலைக்கும் இந்த புங்குடுதீவின்ற இந்த பேரை இந்த உலக அளவில் அல்லாட்டி இந்த நாடளவில் பேசுபொருளாக்கி இருக்கிறார்கள். வணக்கம். நாங்கள் புங்குடுதீவு மத்திய கல்லூரியினுடைய அதிபர் கே வினோதன். எங்களுடைய பாடசாலையை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டங்களில் மிகவும் ஒரு உன்னதமான பல கல்விமான்களை இந்த ஒளி உலகுக்கு தந்த ஒரு பாடசாலை. இருந்தாலும் கடந்த காலத்தில் நடந்த ஒரு யுத்த சூழ்நிலைகள் காரணமாக தற்பொழுது எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற பல்வேறுபட்ட மக்களினுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் தான் எங்களுடைய பாடசாலைக்கு அந்த பெற்றோர்களுடைய பிள்ளைகள் தான் கூடுதலாக வருகை தருகின்றார்கள். அந்த பிள்ளைகளினுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி எங்களுடைய சவாலான இந்த காலகட்டத்தில் அந்த பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுகின்ற எங்கள் பணிக்கு பல்வேறு அடிப்படை தேவைகள் பிரச்சனைகள் எல்லாம் இருந்த போதிலும் அவற்றையெல்லாம் தாண்டி எங்களுடைய பிள்ளைகள் வந்து இம்முறை தேசிய ரீதியாக தங்களுடைய கால்தடங்களை பதித்து பல முறைகளில் நாங்கள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக மாகாண மட்டத்தில் சாதித்து தேசிய மட்டங்களில் நாங்கள் போனாலும் அந்த தேசிய மட்டத்திலான வெற்றி கனியை எங்களால் பறிக்க முடியாமல் இருந்தது. இருந்தாலும் தற்பொழுது எங்களுடைய 2025 ஆண்டுக்கான போட்டி, அதாவது அண்டர் 16 அணிக்கான
ஆண்களுக்கான போட்டியில் உதைவந்தாட்ட தொடரில் பங்கு பெற்றிய எமது அணிகள் அந்த போட்டி 2026ஆம் ஆண்டு நடைபெற்றது. அப்போ இந்த ஆண்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் தேசிய ரீதியாக 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட எமது அணி பல்வேறுபட்ட சிரமங்கள் மத்தியில் தான் அந்த அணி இந்த 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டது. இது எங்களுடைய பாடசாலைக்கு மட்டுமில்லை, இந்த ஊருக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலையும் இந்த ஊர் சார்ந்த ஒரு மகத்துவத்தையும் வெளி உலகுக்கு எடுத்தியம்பிய ஒரு இந்த நிகழ்வுக்கு தனியே எங்களுடைய பாடசாலை மட்டுமே காரணமும் அல்ல, தனியே எங்களுடைய பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மட்டும் காரணம் இல்லை. இந்த அதிபர் ஆசிரியர்கள் என்னோடு இணைந்து அந்த பிள்ளைகள் அவர்களோடு இந்த பெற்றோர்கள் இந்த பாடசாலை சமூகம் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய பாடசாலை எங்களோட ஊரில் இருக்கிற இந்த விளையாட்டு கழகங்கள், இந்த பாடசாலை இந்த நலன் விரும்பிகள் முக்கியமாக இந்த பாடசாலைக்கு பல்வேறு வழிகளிலையும் தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டிருக்கின்ற புலம்பெயர் தேசத்து உறவுகள், அதே போன்று புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற அமைப்புகள் எல்லாம் எங்களுக்கு பல்வேறு வகையான உந்துதல்களையும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை எங்களுக்கு சொல்லி சொல்லி இந்த மாணவர்களை நீங்கள் நல்ல முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு அத்திவாரத்தை போடுவதற்கான பல்வேறு உதவிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். இதனுடைய அந்த உந்துதல் தான் எங்களுடைய பாடசாலையின் இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். தொடர்ச்சியாக இந்த சமுதாயம் எதிர்பார்க்கின்ற இந்த ஊரில் இருந்து புலம்பெயர்ந்து சென்ற எங்களுடைய உறவுகள் எதிர்பார்க்கின்ற அந்த உயரிய வெற்றிகளை நாங்கள் இணைப்பாட விதானங்கள்லையும் சரி, எங்களுடைய கல்வி சார்ந்த விடயங்கள்லையும் சரி நாங்கள் சாதிக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் எல்லாரும் தங்களுடைய முழுமையான அர்ப்பணிப்பை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த விளையாட்டு நிகழ்வுக்கு தொடர்ச்சியாக ஊக்கமளித்த எங்களுடைய பாடசாலையின் விளையாட்டு பொறுப்பாசிரியர் ஆசிரியர்கள், பெற்றோர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், விளையாட்டு கழகங்கள், வெளிநாட்டு அமைப்புகள் எல்லாருக்கும் நாங்கள் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு பல்வேறு வழிகளில் நான் நினைக்கிறேன் புதிதாக இந்த 2026ஆம் ஆண்டுக்கான போட்டிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த போட்டிகளுக்குரிய பல்வேறு அடிப்படை தேவைகள், பூட்ஸ், அதே போல் பிள்ளைகளுக்குரிய அந்த வெயிட் லிஃப்டிங், அவருடைய திறனை உயர்த்துவதற்கான அந்த வெயிட் லிஃப்டிங் உரிய சாதனங்கள், இவற்றை எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுத்தருகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மாணவர்களினுடைய அந்த தொடர்ச்சியான வெற்றிகளை நீங்களும் நாங்களும் கண்டுகளிக்கலாம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியாக அதிபர் தங்களுடைய அந்த மகிழ்ச்சிகளையும் நன்றிகளையும் பகிர்ந்திருந்தார்கள். இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியது இந்த அரசாங்கம் கட்டி கொடுத்திருக்கக்கூடிய 25 வீட்டு திட்ட பயனாளிகள். முன்னரும் அவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக காணொலிகளில் பதிவு செய்திருக்கிறேன். அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு பலரும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாகத்தான் அவர்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக அவர்களுக்கான நீரை பெற்றுக்கொள்வதற்கான கிணறு இருக்கக்கூடிய அந்த பகுதி கூட இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகளினுடைய நிதி பங்களிப்போடு நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த வீதிகள் போவதற்கு ஏற்ற விதத்தில் இந்த பற்றை காடுகள் அகற்றப்பட்டு இப்பொழுது நாங்கள் நடந்து போய்கொண்டிருக்கக்கூடியது பற்றை காடுகளாக இருந்த பகுதி துப்புரவு செய்யப்பட்டு, அதாவது வைக்கோ இயந்திரத்தின் மூலமாக இந்த பகுதிகள் துப்புரவு செய்யப்பட்டு அந்த மக்களுடைய போக்குவரத்துக்கு இலகுவான முறையில் இவை சீர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சி. இவையும் கூட புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் தான் தங்களுடைய நிதி பங்களிப்பில் இந்த மக்களுக்காக செய்து கொடுத்திருக்கிறார்கள். வணக்கம், என்னுடைய பெயர் தர்மலிங்கம் சஞ்சீவ். நான் வேலணை பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருக்கிறேன். இன்றைய தினம் 25 வீட்டு திட்ட பகுதியில் இருக்கின்ற ஒரு கிணற்றுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இங்கே அரசாங்கத்தினால் வீடுகள் கட்டி மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வீட்டு திட்டத்திலே 2 பொது கிணறுகள் காணப்படுகின்றது. 2 பொது கிணறுகளும் தண்ணி உவர் நிலையிலே காணப்படுகிறது. அதற்கு அருகிலே உள்ள இந்த கிணற்றினை பொதுமக்கள் இந்த இடம் உண்மையிலே பற்றை காடுகளாக இருந்தது. இதனை பொதுமக்கள் இந்த பற்றை காடுகளை துப்புரவு செய்து தரும்படியும், மற்றது இந்த கிணறு ஒரு நல்ல தண்ணி கிணறு என்பதனால் இந்த கிணறினை கட்டியும் இதற்குரிய தளத்தினை கட்டியும் இந்த கிணற்றிலே சேரெடுத்து வழங்குமாறு எங்களிடம் வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற திரு ரஞ்சன் அண்ணா அவர்களுடைய நான் இதனை கொண்டு சென்றிருந்தேன். ரஞ்சன் அவர்கள் லண்டனிலே வசிக்கின்ற தீர்ப்பாய வச்சக்குழும உறுப்பினர் பரமலிங்கம் மைரன் அவர்களுடன் இணைந்து இந்த பகுதியிலே
தற்சமயம் பற்றைகளாக இருந்தவற்றை துப்புரவு செய்திருக்கிறார். இனிவரும் எதிர்காலத்தில் இந்த கிணறு ஒரு கட்டுக்கிணறாக இதில் உடைந்திருக்கின்றவற்றை புனரமைத்து இதனை கிணற்றினுடைய தண்ணீரை இறைத்து மக்கள் பாவனைக்கு வழங்குவார்கள். இதற்கு அருகாமையிலே 2018ஆம் ஆண்டு சுவிஸ் ஒன்றியத்தினால் கட்டப்பட்ட ஒரு பொது கிணறும் காணப்படுகின்றது. அதவும் இந்த குடியிருப்புக்கு அண்மையில் தான் இருக்கிறது. அந்த கிணறினையும் தற்பொழுது பற்றை காடுகளாக காணப்பட்ட பகுதியினை புனரமைப்பு செய்து அதனையும் இறைத்து மக்களுக்கு வழங்க உள்ளனர். ஓகே, நன்றி. அப்படியாக அந்த நல்ல தண்ணி கிணறு உட்பட இங்காலே முன்னர் சுவிஸ் ஒன்றியத்தால் கட்டி கொடுக்கப்பட்ட அந்த கிணறு கூட இப்பொழுது இங்கே புனரமைப்பு செய்யப்படுகின்றது. அப்படியாக அதுக்கு செல்லக்கூடிய அந்த வீதிகள் சீர் செய்யப்பட்டு கொடுக்கப்படுகிறது. அதோடு அந்த 25 வீட்டு திட்டம், முன்னரே அங்கே இருக்கக்கூடிய அந்த 25 வீட்டு திட்டம் தொடர்பாக முன்னே காணொலியில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தேன். அந்த உப்புக்களி குளத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய மண்ணை கொண்டு வந்து அந்த மக்கள் பாவனைக்கு ஏற்ற விதத்தில் வந்து இரண்டால் மழை காலங்களில் வந்து அந்த மக்கள் வந்து அந்த வீடுகளை பயன்படுத்த முடியாத நிலைக்கு அவர்களுடைய வீட்டை சூழ்ந்து வெள்ளம் நிற்கும். அப்படியாக அந்த பகுதிகளுக்கு வந்து அந்த மணலை போட்டு அந்த மக்களுக்கு ஒரு தற்காலிக தீர்வாகவாவது அதை செய்து கொடுப்பதற்காக முன்வந்து பல செயற்பாடுகளை வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக இந்த செயற்பாடும் இப்பொழுது இங்கே நடைபெற்றுகின்றன. தொடர்ந்து இந்த 25 வீட்டு திட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கான புனரமைப்பு செயற்பாடுகள் வந்து தொடர்ந்து செய்யப்பட இருக்கின்றன. அவை நடைபெறும் பொழுது நான் உங்களுக்கு காணொலி வழியில் வந்து இவற்றை வந்து தெரிவித்துக் கொள்வேன். அப்படியாக இது வந்து முன்னைய சுவிஸ் ஒன்றியத்தினுடைய ஏற்பாட்டில் வந்து இந்த விஷயம் வந்து கட்டி கொடுக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு இங்கே ஒரு கிணறு ஒன்று இங்கே இடத்துல கட்டி கொடுக்கப்பட்டிருந்தது. அவற்றையும் வந்து இப்பொழுது இங்கே சீர் செய்து மக்களுடைய பாவனைக்கு கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து நடைபெற்றது. நீங்கள் பார்க்கலாம், இந்த பற்றை காடுகள் முழுவதுமாக அகற்றப்பட்டு ஒரு தெளிவான வீதியினூடாக மக்கள் பயணம் செய்து வரக்கூடிய அவர்கள் வந்து செல்வதற்குரிய ஒரு பாதையை வந்து சீர்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடத்துல அந்த விஷயம் வந்து பதிவு செய்யப்படுகிறது. அப்படியாக இதை தாண்டி பல்வேறு விஷயங்களை வந்து இந்த தேசத்துக்கு வந்து செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். முன்னர் குறிப்பிட்டிருப்பார்கள் யார் யார் இந்த விஷயங்களை வந்து முன்னுக்கு நின்று செய்கிறார்கள். அவர்களுடன் ஒத்துழைத்து பலரும் இந்த விஷயங்களை வந்து செய்ய வேண்டும் என்றதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குது. ஏனென்றால் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு உறுதுணையாகவும் உறுதியாகவும் பின்னாலே பலர் நிற்கும் பொழுது அந்த விஷயங்கள் வந்து முன்னேற்றமாக நகர்த்தி செல்லலாம் என்ற நோக்கத்தோடு வந்து இந்த விஷயங்களை வந்து பதிவு செய்யப்படுகிறது. இப்படியான விஷயங்கள் வந்து இங்கே இடம்பெற்று கொண்டிருக்குது. விரும்பியவர்கள் நீங்களும் உங்களுடைய இந்த ஊரை வளப்படுத்த வேண்டுமாக எண்ணினால், இல்லாட்டி இந்த இவர்களுடன் கைகோர்த்து இங்கே ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இவர்களுடன் இணைந்து பல விஷயங்களை வந்து நீங்களும் செய்யக்கூடியமாக இருக்குது. முன்மாதிரியான செயற்பாடுகளோட இந்த கிராமத்தையும் இந்த பகுதி இந்த புங்குடுதீவை வந்து உயர்த்தக்கூடிய அந்த செயற்பாடுகள் வந்து செய்யக்கூடியமாக இருக்கும். அப்படியாக பல விஷயங்கள் அடங்கியதாக இந்த காணொலியை வந்து உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.